நல்ல ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே டைமில் நீங்கள் 3 கார் வரைக்கும் இங்கே வந்து பார்க் பண்ண முடியுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம், ஒரு சின்ன பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஹாய்களோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிற இந்த அழகான வீடு எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா சத்தி ரோடு கோவில்பாளையம் பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீடு டோட்டலாக எவ்வளோ லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது, என்ன ஃபேஸிங், எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இந்த வீடு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அழகான டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லாவோட லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 2100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 2426 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இந்த வீடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்ல கேட் கொடுத்துருக்காங்க, வித் லேசர் கட்டிங் கிரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அது போக வீட்டோட போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட் ஏரியா போக பேலன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ரூஃபிங் ஷீட் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டே டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கூலிங்காக வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியுங்க, நல்ல வென்டிலேஷனாக ஃபீல் பண்ண முடியுங்க. ஸோ அது போக போர்ட்டிகோ ஏரியாவிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வீட்டோட ஜலமூலையில் வந்துட்டு போர்வெல் சம்ப் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இபி பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா போர்ட்டிகோவில் வந்து ரைட் சைடில் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு நீட்டாக பாக்ஸ் செட் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வீட்டோட அவுட்டர் டாய்லெட்டுங்க, இந்தியன் கிளாசட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து ஸ்டேர் கேஸ் கீழே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஸ்பேசியஸான போர்ட்டிகோங்க. நீங்கள் வீடியோலே பார்க்கலாம். ஸோ ஒரே டைமில் நீங்கள் ஒரு 3 கார் வரைக்கும் இங்கே வந்து நிறுத்த முடியுங்க. அது போக நீட்டான ஷெட் பேக் விட்டு தான் வந்துட்டு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது மெயின் டோர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்டெப்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக மெயின் டோர் டீ கூட் ஃப்ரேமில் டீ கூட் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டோரோட சைடில் நமக்கு வந்து கிரானைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குதுங்க, ஃப்ரேமை சுற்றியுமே வந்துட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்க அப்படின்னா டோரில் வந்துட்டு நமக்கு டிஜிட்டல் லாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த வீடு வந்து பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 யூபிவிசி விண்டோ ஹால் ஏரியாவில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு உட்டனில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேன் ஃபிட்டிங்ஸ், லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்துட்டு டிவி யூனிட் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோரில் மெயின் ஹாலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் விண்டோ தவிர்த்து மற்ற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட பூஜா ரூமுங்க. பூஜா ரூமோட மெஷர்மெண்ட் 4.5x6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இது டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹாலோட மெஷர்மெண்ட் 11x11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ டைனிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வாஷ் பண்ணுறதுக்காக வாஷ் பேஷன் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட கிச்சனுங்க. அக்னி மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8x11 மெஷர்மெண்ட்டில் ஒரு நல்ல நீட்டான மெஷர்மெண்ட்டில் கிச்சன் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. அது போக மேட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு நமக்கு சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 யூபிவிசி விண்டோ 3x3 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியாவில். டைனிங் ஏரியாவிலேருந்து ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. அஸ் பர் வாஸ்துப்படி பார்த்திங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 16x11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நல்லா ஸ்பேசியஸான போட்டிக்கோங்க. 2 யூபிவிசி விண்டோ 3x4 ஒரு விண்டோவும் 4x4 ஒரு விண்டோவும் யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக எலிஜெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட்டான கலர் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வீட்டோட அட்டாச்சு பாத்ரூமுங்க. பாத்ரூம் டோர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் நமக்கு வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாசட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வாஷ் பேஷன் ஒன்று இருக்குதுங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டார்க் கலர் டைல் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு 2 பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோர் வந்து டீ கூட்லேயும் மற்ற டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு, அதாவது பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ளஷ் டோரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 ஒயிட் கலர் பேட்டர்னில் டைல்ஸ் வந்து நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரூம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டே டைம்லேயுமே வந்து நல்ல வெளிச்சமாக இருக்குதுங்க. ஸோ நல்ல காற்றோட்டமாகவும் இருக்குது. ரூம் சைஸஸ் எல்லாமே வந்துட்டு பெருசு அப்படிங்கிறதுனால. ஸோ டிவி யூனிட் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ இது இந்த வீட்டோட ஸ்மால் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 11ங்க. ஒரே ஒரு யூபிவிசி விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேன் லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்துட்டு ஒரே கலர் டைல் பேட்டர்ன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கசகசன்னு கலராக இல்லாமல் நீட்டாக கலர் பேட்டர்ன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் வந்துட்டு வால்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் பேட்டர்ன் ரொம்ப யூனிக்காக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் வந்துட்டு இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டேர்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. நீட்டான ரைசர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் மெட்டீரியலில் ஹேண்ட் ரைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனி ஏரியாங்க. ஸோ இந்த ஏரியாவிலே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ரூஃபிங் ஷீட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரூஃபிங் ஷீட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டே டைம்லையுமே வந்துட்டு நல்ல ஒரு சில்னஸாக தாங்க இருக்குது. இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்து தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா டே டைம்லையுமே வந்துட்டு பெரிய அளவில் ஹீட் தெரியலைங்க இந்த வீட்டில் வந்துட்டு. ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அனதர் போர்ஷனுங்க. இந்த போர்ஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருக்கிறது ஹாலுங்க. 15.75க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குது. ஸோ இதுலேயும் ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோக்கு மட்டும் உடனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரேம் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மற்ற விண்டோஸ் எல்லாமே வந்துட்டு யூபிவிசி மெட்டீரியலுங்க. 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் கீழே பார்த்தா அதே பேட்டர்னில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ளோருக்குமே கிட்டத்தட்ட டைல்லேருந்து எல்லாமே வந்து ஒரே இதாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ளோர் டைலோட பேட்டர்ன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. இது இந்த வீட்டோட டைனிங் ஏரியாங்க. ஸோ டைனிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட மெஷர்மெண்ட் 11க்கு 11 மெஷர்மெண்ட்டுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா சேம் மெஷர்மெண்ட்டுங்க. பூஜா ரூமோட மெஷர்மெண்ட் 4 ஹாலுக்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிரானைட்டும் லே பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த வீட்டோட வாஷ் பேஷனுங்க. டைனிங் ஏரியாவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வாஷ் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த வாஷ் பேஷன். கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்துட்டு இதுலேயும் வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால்க்கு சூஸ் பண்ணியிருக்கிற கலருமே வந்து ரொம்ப மைல்டான லைட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சனுங்க. வாஸ்துப்படி அக்னி மூலையில் அமைஞ்சிருக்குது. சவுத் ஈஸ்ட் கார்னரில் 8க்கு 11 மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடலர் கிச்சனோட கலர் பேட்டர்னும் வால் டைல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரே பேட்டர்னில் வர மாதிரி அமைஞ்சிருக்கிறது. இன்னுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. ஸோ அது போக சிங்க் வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டர் எல்லாமே வந்துட்டு வீட்டோட பேக் சைடில் காம்பவுண்டல் ஏரியாவில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து அதில் சிலிண்டர் ஏரியா எல்லாமே அதில் கொண்டு வந்துட்டாங்க. சிலிண்டர் லைன் எல்லாமே வந்துட்டு கீழே இருந்தால் நமக்கு வர மாதிரிங்க. ஸோ சேஃப்டிக்காக வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்துட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 11க்கு 16 மெஷர்மெண்ட்டில் சேம் அதே கலர் பேட்டர்ன்லேயே வந்துட்டு வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து வால்க்கு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரே கலரில் வந்து நமக்கு வால் பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த வீட்டோட அட்டாச்சு பாத்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். இதுலேயும் கீழே பார்த்த மாதிரி சிங்கிள் வால்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டார்க் கலர் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெண்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா 2x2 வந்துட்டு வெண்டிலேட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட் தான் வந்து இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஷவர் கனெக்ஷன் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாத்ரூமுக்குமே வந்து டைல் வந்து ரொம்ப நீட்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரிச் லுக்கு வந்து அந்த டைலில் வந்து நமக்கு கொடுக்குதுங்க. ஸோ சேம் பாத்ரூமுக்கு மட்டும் பிவிசி டோர் போக மற்ற பெட்ரூம் டோர் எல்லாமே வந்து ஃப்ளஷ் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து டீக்கூட் ஃப்ரேமில் டீக்கூட் டோர் வித் டிஜிட்டல் லாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டோட சின்ன பெட்ரூமுங்க. 8க்கு 11 மெஷர்மெண்ட் கிட்ஸ் பெட்ரூம். ஸோ இதில் 3x4 ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்துட்டு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்து சேலுக்கு வந்து ரெடியாக இருக்குதுங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட பால்கனி வியூ பாருங்களேன். வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்லேயே தென்னந்தோப்புங்க. ரொம்ப சூப்பரான வெதர் கண்டிஷன் இருக்குதுங்க. ஸோ ஆப்போசிட்லேயே தென்னந்தோப்பு இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஹீட் வந்து பெரிய அளவில் தெரியலைங்க. ரொம்ப சில்னஸாக தான் இருக்குது டே டைம்லேயுமே வந்துட்டு. ஸோ ரொம்ப ஒரு நேச்சராக வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம டெரேஸ்க்கு போகிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்து நமக்கு வந்துட்டு ஸ்டேர்கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ரைசருமே வந்து நீட்டான ரைசர் தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டெரேஸுங்க. கூலிங் டைல்ஸ் வந்து நமக்கு லே பண்ணியிருக்காங்க. அதுபோக வாஷிங் ஸ்டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் பர்பஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா பில்லர்ஸ் எல்லாமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா மேலேயுமே வந்துட்டு நமக்கு
வாஷிங் ஸ்டோன் பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு பைப் லைனுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டேப் கனெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம மேலேயே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ண முடியுங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஓப்பன் டெரேஸ்லேயே வந்துட்டு அவுட்ரு டாய்லெட் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீசர் லைன் ப்ரொவிஷன்லேருந்து கீசர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியன் டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டே டைம்லையுமே வந்து நீங்கள் மேலேயே கூட ஒரு பார்ட்டி மாதிரி கூட கண்டக்ட் பண்ண முடியுங்க. 2100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்து அமைக்கப்பட்ட 4 BHK வில்லா 2 போர்ஷனுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 BHK அமைஞ்ச வில்லாவை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோங்க. தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இதனோட டீட்டெயில்ஸ். மேலும் டீட்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணலாம். நீங்கள் இந்த வீட்டை விசிட் பண்ணோம் அப்படின்னா பிஃபோராக ஒரு ஒன் ஹவர் பிஃபோராக சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து விசிட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறோங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போர்வெல், EB கனெக்ஷன் எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக வந்துட்டு ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனி போர்ஷனாக வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ EBக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டருக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அர்ஜென்ட்டாக இந்த வீடு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.